பார்ப்பனன் எனக்கு எடப்பாடியை வைத்து பெரியார் என்னும் திராவிட அந்த செவரை நான் இடிப்பேன் அப்படின்னு பேசுறேன்னா, நீ வந்து இவ்வளவு நேரம் தமிழ் தேசியம் அப்படின்னு நீ பேசினால அந்த கடப்பாரெல்லாம் எங்க போச்சு? அப்படி கடைசியா எங்க போய் நின்ட்ட? பாப்பாங்கிட்ட போய் நின்ட்ட. பெரியாரை பார்ப்பன கடப்பாரை வைத்து இடிக்கிற ஏண்டா பாப்பா இன்னைக்காவது கடப்பாரை பூச்சிக்கிறானா? எந்த பாப்பா கடப்பாரை பூச்சிக்கிறான்? எந்த பாப்பா மம்முட்டி எடுக்கிறான்? அவன் தர்பப்புள்ள வச்சே வேலையை முடிப்பான். அவங்ககிட்ட எங்க கடப்பாரை இருந்தது? அந்த கடப்பாரை எங்க போய் எடுக்கும் ஃபர்ஸ்ட்? நீ எப்போ அவன் சீமான் பேசுறான், அவையார் யார் படிக்க வச்சது, வள்ளுவர் யார் படிக்க வச்சது, இவங்களாம் படிக்க வச்சானுங்க. அப்புறம் காமராஜருக்கு பிறந்தநாள் வந்துச்சுன்னா இவன் போடுறான், போஸ்ட் போடுறான், கல்வி கண் திறந்த காமராஜர். ஏண்டா அவன் படிச்சிட்டாரு, அப்புறம் ஏன் கல்வி கண்ணு ஏன் காமராஜர் இருந்தாரு? அப்ப அந்த மூணது யாரு கண்ணு? இந்த கேள்வி வருது இல்ல, அதுக்கு பதில் சொல்லணும். அவன் இவங்கெல்லாம் பல முறை விவாதத்துக்கு கூப்பிட்டாங்க, நாங்க வர தயாரான்ட்டான், எல்லாம் யூடியூப் சொல்லணும், நாங்க பேசுறதுக்கு வரோம், நீ வாடா எங்கிட்ட வாடா பேசுறதுக்கு. இந்த ஆம்புலன்ஸ் வச்சு ஏத்தாத குறை தான் அவனை. கரிகாலெல்லாம் போனாக்கா கரிகாலா உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்குது, நீ வராது. பெரியாரை பேசினா 3 விஷயம் தான் பேசுவானுங்க. ஒன்று வந்து தமிழை வந்து காட்டு மராணி மொழின்னு சொல்லிட்டாரு, வளர்த்த பொண்ணே கல்யாணம் பண்ணினாரு, கீழ்வணிவன் பண்ணி வரப்போ அதுக்கு பெரியார் வந்து அமைதியாக எதுவுமே பண்ணல. இந்த 3 பிரச்சனையை எப்போ பார்த்தாலும் இது ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போ இது 3 விட்டா வேற எதுவுமே பேச முடியாது பெரியார்கிட்ட. ஆக நம்ம வந்து திருப்பி இவங்களுக்கு பதில் சொன்னாலும் அவர்கள் வந்து அதை வந்து ஒரு அவதூறுகளை பரப்புவது என்பதற்காகவே அதை செய்கிறாங்க. நம்ம 1000 நீங்கள் புக்கு போடும், 1000 சேனலில் பேசுங்க, எவ்வளோ விளக்கம் கொடுங்க, அவனுக்கு பாருங்க தொடர்ந்து அந்த அவதூறை பேசிட்டே தான் இருப்பாங்க. முதல்ல இந்த ஜாதி குரு பூஜையை தடை செய்யணும். எந்த ஜாதியும் குரு பூஜையை கொடுக்கூடாது. பல இளைஞர்களை இன்றைக்கி அந்த குரு பூஜையை கெடுக்கிறானுங்க. ஏன்னா அது கீழ்மட்ட வரைக்கும் அந்த ஜாதி பெருமை வந்துச்சு. திருப்பி அது ஒரு சாதிய முறையாக அந்த இளைஞர்கள் பார்க்குறோம். அந்த குரு பூஜைக்கு போகிற இளைஞர்கள்லாம் காரில் 100 பேர் ஏறிக்கிறான். 2026 தேர்தல் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல். அந்த தேர்தலில் நீங்களா யோசிச்சு பாருங்க, இந்த திருப்பரங்குன்றம் மட்டும் எடப்பாடி ஆட்சியாக இருந்தால் என்ன ஆயிருக்கும்? கண்டிப்பாக போய் தர்கா மேலே ஏறி இடிச்சிருப்பானுங்க. இது கீழ்வன்மணி நினைவு நாளும் ஐயா சிற்பிராசனுடைய பிறந்த நாளும் இணைத்து இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்மஸ், இயேசுநாதருக்கும் பிறந்த நாள், சிற்பிராச ஐயாவுக்கும் பிறந்த அண்ணனா. ஐயாவை சிலுவையில் அடிக்கல, அவ்வளோதான். ஏன்னா அவர் வந்து பல இளைஞர்களுக்கு தெரியும், அவர் வந்து கடவுள் உற்பத்தி மையம் அப்படின்னு கும்பகோணத்தில் வந்து ஒரு பட்டறை வச்சுருந்தாரு. அந்த பட்டறைக்கெலாம் நான் போயிருக்கேன். ஒரு ஆனந்த விகடனில் தலித் பிரம்மாக்கள் அப்படின்னு ஒரு கட்டுரை அப்போ வந்து 2009-2007 வாக்கில் 250 தலித் மாணவர்களுக்கு சிலை செய்ய கற்றுக் கொடுத்து அவங்கள வந்து, ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் இந்த வேலைகளை செய்ய இந்த சூழ்நிலையில் அவர்களை நல்ல அந்த தொழிலை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு தனியாக நிறுவனங்களை நிறைவு செய்து ஒரு உண்மையான சாதி ஒழிப்பு வேலையை செய்ததில் ஒரு முன்னோடியாக ஐயா சிற்பிராசன் இருக்கிறார். அவரை இந்த நேரத்தில் மனமார்ந்து அவரை பாராட்டி, அவருடைய தொண்டு என்பது இந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் அவருடைய நிகழ்ச்சி கூப்பிட்டா வழி செலவுலாம் அப்பெல்லாம் வாங்க மாட்டார். அப்போ நிறைய காசு வச்சுருப்பார். அந்த டைமில் வந்தாருன்னா அவர் நிகழ்ச்சிக்கு அவர் காசு கொடுப்பார். பல பயணங்கள் நாங்கள் சென்னையில் வந்து ஒரு வருஷத்தில் பெரியார் முழக்கத்தில் எங்களுடைய பத்திரிகையில் போட்டோம். 160 கூட்டம் ஒரு வருஷத்தில் சிற்பிராஜையா சென்னையில் நிகழ்ச்சி நடத்தினோம். அதில் பல்வேறு தோழர்கள் அந்த மூலமாக எங்கள் அமைப்புக்கு வந்தவங்க. அப்படி ஒரு பெரியாருடைய தொண்டனாக இந்த நாளில் அவரை நாம் அனைவரும் கொண்டாட வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா எல்லா மனிதருக்கும் ஒரு கொண்டாட்டம் தேவைப்படும். நம்ம பெரியாரிஸ்ட்னா இதெல்லாம் கொண்டாடக்கூடாது, அப்படியே ரொம்ப இறுக்கமாக இருக்கணும் அப்படிலாம் இல்லை. மனிதனுடைய எல்லா உணர்வுகளுக்கும் உட்பட்டவர்கள். இந்த மாதிரி விழாக்களில் அவர்களை நாம் அவரை பற்றி பேசுவதும் அவர் செய்த வேலைகளை அடுத்த தலைமுறை கடத்துவதுமாக இந்த நிகழ்வை தீனா அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். ஏன்னா இப்போ அவர் பெரியார் இயக்கங்களில் அவர் போய் இப்போ எவ்வளோ பிரச்சாரம் செஞ்சுருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அவருடைய பிறந்தநாள் விழான்னு எந்த அமைப்பும் நான் இது வரைக்கும் எடுத்தது பார்த்ததில்லை. தீனா இந்த முயற்சியை செய்தது வந்து எனக்கு மனசார நான் முழுமையாக வந்தது காரணமே அந்த நிகழ்வுக்காக தான் வந்தேன். ஏன்னா யாருமே வந்து இறந்தப்புறம் அவங்கள பற்றி பேசுவோம், செத்துட்டாதான் அவங்கள பற்றி பேசுறது. அப்படி ஒரு கல்ச்சர் நம்ம வச்சுருக்கோம். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கப்போ அவனுடைய வேலைகளை, அவர் செய்த தொண்டுகளை நாம் பேசுவதே கிடையாது. ஒரு ஊரிலும் ஒரு பகுதியிலும் இப்படியான ஒரு அர்ப்பணிப்புள்ள தோழர்கள், பல தோழர்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். இன்றைக்கி ஐயா எனக்கு முன்னாடி பேசுகிறப்ப சொன்னார், பெரியார் அந்த கீழ்வணியம் பிரச்சனையில் விவசாய தொழிலாளர் சங்கம் சொல்லி ஒரு சங்கம் வந்து அங்கே அந்த கோபால் சாருடைய கொலை வழக்கில் 20 பேர் திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்கள். அதை பற்றி நாம் பேச தவறியதனால் இன்றைக்கு அதை விமர்சனமாக வைக்கிறார்கள். அதுக்கு பல பதில்கள் எழுதியிருக்கிறார்கள். அண்ணன் குளத்துமணி கூட ஒரு நூல்கள் எழுதியிருக்கிறார். திருமாவேலவன் அவர்கள் ஆதிக்க சாதிக்கு எதிராக பெரியார் அப்படின்ற ஒரு புக்கிலே ஒரு தலைப்பாகவே இந்த
கீழ்வெண்மணி பற்றி எழுதியிருக்கிறார். ஆக வாழ்கிற ஒரு பகுதியிலும் வாழக்கூடிய பெரியார் தொண்டர்களை பற்றி, அவர்கள் செய்த வேலைகளை பற்றி நாம் பதிவு செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த பகுதியில் ஒரு தோழர் வேலை செஞ்சார்னா அவர் என்னென்ன மாதிரியான வேலை செஞ்சுருக்காரு, அவருடைய பங்களிப்பு என்னெல்லாம் இருந்திருக்கு. அந்த நம்மளுடைய திராவிட இயக்கத்தில் அது ஒரு பெரிய குறைபாடு. வரலாற்றுகளை பதிவு செய்வது கிடையாது. அவர்கள் இறந்த பின்னால் அவர்களை நினைவு கூர்ந்து பேசுகிறோம். ஆனால் வாழும் காலத்தில் அவர்களை பாராட்டி, அவர்களை உற்சாகப்படுத்தி, தோழர்களுக்கு அவர் சொன்னார் என்கிட்ட போன முறை வந்த கூட, எனக்கு 73 வயசு ஆயிடுச்சு, பார்வை கொஞ்சம் இதுவாக இருக்குது, உடம்பு முடியல, இந்த மந்திரமா தந்திரமா யாருன்னா ஒரு 10 பேர் கற்றுக்க சொல்லுங்கள் போகிறதுக்கு, நான் இருக்கிறதுக்குள்ளே கற்றுத்தரேன் அப்படின்னு அந்த அக்கறை, சமூக அக்கறை அவருக்கு இருக்குது. ஆனால் அதை செய்கிறதுக்கு தோழர்கள் இல்லை, குறைஞ்ச தோழர்லாம் இருக்காங்க தமிழ்நாட்டில். இருந்தால் எங்கள் அமைப்பில் துரை தாமோதரன் சொல்லி பெரம்பலூரில் இருக்கார், அவர் செய்வார். காவை இளவரசன் சொல்லி குளத்தூர் தோழர் ஒருத்தர் செய்வார். அப்போது அதை கற்றுத்தரத்துக்கு அவர் ரொம்ப முயற்சி செய்கிறாரு. அவரை நம்ம இந்த மாதிரி நேரங்களில் ஏன்னா இன்றைக்கி முக்கியமாக நம்ம வந்து பெரியார் இயக்கங்களே நம்ம பல்வேறு பிரச்சனைகள் நம்ம போயிட்டோம். நம்மளை சுற்றி பல பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்த பின்னால் மாநில உரிமை பேசுகிறோம், சிறுபான்மையில் இருக்கிற பிரச்சனை தான் பேசுகிறோம், அதுக்கான அமைப்பு இருக்குது, பல அமைப்புகள் இருந்தாலும் நாத்திகர் கொள்கைகளை, மூட நம்பிக்கை கொள்கைகளை நாம் ரொம்ப தள்ளி வச்சிட்டோம், செய்கிறதில்லை. என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதை பேசினாலே இந்துக்களுக்கு விரோதி அப்படின்ற ஒரு அடையாளம் நம்ம மேலே வருது. அப்படின்ற காரணத்தினால நம்ம வந்து அந்த பிரச்சாரங்களை, மூட நம்பிக்கை ஒழிப்புகளோ மூட நம்பிக்கை பிரச்சாரங்களோ நம்ம சுத்தமாக வந்து தவிர்த்துட்டோம். ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நாத்திக கொள்கையை ஏற்றிட்டு நம்ம அமைப்புக்கு வந்தவங்க யாருமே சாகிற வரைக்கும் அவங்க கருப்பு சட்டையோடு தான் இருப்போம். அந்த கொள்கையை ஏற்றிட்டு வந்தவங்க பல பிரச்சனைகள் அமைப்புக்கு வருவாங்க. நம்ம 2009 ஈழ பிரச்சனை நேரத்தில் பல பேர் அமைப்புகளுக்கு வந்தாங்க. அந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே அவங்கெல்லாம் அப்படியே கலைஞ்சி போயிட்டாங்க. ஆனால் நாத்திக கொள்கையை ஏற்றுக்கிட்டு ஒரு தோழர் கருப்பு சட்டை போட்டு வந்தான்னு சொன்னால் அவன் கொள்கை ரீதியாக, குறிப்பாக பெரியார் இயக்கத்தில் ஒரு பண்பாட்டு ரீதியான தோழர்களை உருவாக்கியது பெரியார் இயக்கம். அது எந்த அமைப்புக்குமே கிடையாது. பெரியார் எல்லாத்துக்கும் வழி வச்சு போயிருக்காரு. கல்யாணமா, உனக்கு பார்ப்பன சடங்கு வேத புரோகித எல்லாத்தையும் தவிர்த்து ஒரு திருமண முறை, உனக்கு சடங்கா இறந்துட்டியா, காரியம் கருமாதிரி 16ஆம் நாள் தவசம் எதுவுமே கிடையாது, படத்திறப்பு. இப்படி பார்ப்பன வேத மதத்தை சொன்ன பண்பாட்டு ரீதியாக செய்யக்கூடிய ஒரே இயக்கமாக பெரியார் இயக்கம் தான் இருக்குது. இன்றைக்கும் திருமணம்னாக்கா பார்ப்பனர்களை தவிர்ப்பது, சாதியை மறுத்து பண்ணுவது அப்படின்றத, குடும்பத்தில் இறந்து விட்டான்னு சொன்னால் எப்பாடுபட்டாவது சண்டை போட்டாவது அந்த குடும்பத்தில் அவருடைய இறப்பை எந்த சடங்கு சம்பிரதாயம் இல்லாமல் எடுக்கிற பண்பாடு என்பது பெரியார் இயக்கத்தில் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த இயக்கத்திலையும் இல்லை. அப்போ அந்த அடிப்படை பெரியாருடைய சாதி ஒழிப்பு, அந்த சமூக நீதி கொள்கைகளை நாம் தீவிரமாக மேலும் பேசணும், பயப்படக்கூடாது. இப்போ இவங்க வந்து பிஜேபி வந்ததுனால இன்றைக்கி வந்து இவங்க இந்துக்களுக்கு எதிராக தான் பேசுவான் அப்படின்னு அந்த தொடர்ந்து இந்த ஒரு 10 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் வந்து அப்படி ஒரு பேச்சு வந்தாலும் நம்ம அதை தவிர்த்துட்டோம். அந்த பிரச்சாரத்தை ஐயா அவருடைய மூலியமாக அதை வந்து நம்ம தோழர்கள் யாராவது பயிற்சி எடுத்து அதை அவர் பிறந்தநாள் பரிசாக நம்ம அப்படி தான் தரணும். ஒரு கொள்கையை தான் நம்ம பரிசாக தரணும். அவருக்கு என்ன சந்தோஷமாக இருக்குன்னா, நீங்கள் ஒரு 5 பேர் நம்ம கற்றுக்கிட்டோன்னா அது அவருக்கு சந்தோஷம். அவர் வேறு நீங்கள் காசு பணம்லாம் கொடுத்தா அவருக்கு சந்தோஷம் இருக்காங்க. அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த வேலைகளை நம்ம ஐயாவுடைய பிறந்தநாளை இதை செய்யணுன்ற நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக ஐயா சொன்னப்போ சொன்னாங்க, நீதிமன்றங்கள்லாம் வந்து விமர்சனம் பண்ணுறது அப்படின்றது வந்து அவர் காவல்துறையில் இருந்ததுனால அப்படி சொன்னார். நீதிமன்றங்கள் வந்து எப்பவுமே வந்து நீதியை வந்துடல. பெரியார் சொல்வார், அது வந்து ஒரு தீர்ப்பு தான், நீதிலாம் கிடையாது. பெரியார் நீதிமன்றத்து மேலே கடுமையாக எப்பவுமே விமர்சனம் பண்ணுவார். நீதிபதிகளை நேரடியாக நீதிபதிகளை கடுமையாக திட்டி, பாப்பா நீதிபதியாக இருக்கிற நாடு வந்து கரும்புடிகள் வாழ்கிற காடு அப்படின்னு நீதிமன்றத்துக்கு முன்னாடியே அது எந்த வேலைன்னா அவமதிப்பு வழக்கில் போய் அந்த நீதிமன்றத்துக்கு முன்னாடி நின்று அதிகபட்ச தண்டனை என்ன கொடுன்னு கேட்பார். இன்றைக்கெல்லாம் நம்ம ஒரு நாள் போராட்டத்துக்கு வரணும்னு சொன்னால், தோழர் அரெஸ்ட் ஆகல தோழர், கலந்துக்கிட்டு போயிடுறோம் அப்படின்னு வர்றப்பே நம்ம சொல்லிவிடுவோம். கைது ஆக மாட்டோம் தோழர், வேலை இருக்கு தோழர், போராட்டத்தோடனா கலந்து ஒரு நாள் கைதிக்கு. ஆனால் பெரியார் அறிவித்த எந்த போராட்டமும் அந்த போராட்டத்திற்கு என்ன தண்டனை அதை ஏற்றுப்பார். பெயிலே கேட்க மாட்டார். ஜெயிலுக்கு போனால் பெயில் கிடையாது. பெயில் நம்ம இப்போ பெயில் வாங்குறோம் இல்லையா, பெயிலாம் அவர் கேட்டது கிடையாது. அதுக்கு உச்சபட்ச தண்டனைனோ அது கொடுன்னு கேட்பார். நான் இதை செஞ்சேன், இதை தான் செஞ்சேன், இதுக்காக தான் செஞ்சேன்றதை ஒத்துப்பார். அவர் பெயில் கேட்குற பழக்கம் கிடையாது. நீதிமன்றங்கள் அவர் எப்பயுமே வந்து துச்சமாக சொல்லுவார். நம்மளாம் ஓரளவுக்கு இன்றைக்கி அதிகாரத்துக்கு ஓரளவுக்கு படித்து கல்வியில் அதிகாரத்துக்கு ஓரளவுக்கு மேலே வந்தோடனே நம்மளுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பார்ப்பாலாம் அன்றைக்கி உட்காந்துருப்பான், நம்மளுடைய அதிகாரங்கள்லாம் நீங்கள் அங்கே உட்காந்து தடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு 60 வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் சொன்னார். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், அது உச்ச நீதிமன்றமானாலும் உயர் நீதிமன்றமானாலும் நமக்கு வழங்கக்கூடிய தீர்ப்புகள்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். பெரியாருடைய நெஞ்சில் தச்ச முள்ளுன்னு சொல்லிட்டு
அவர் வந்து அனைத்து ஜாதியர் அச்சேரல் கருவறை தீண்டாமை 2000 ஆண்டு தீண்டாமையை நீ கருவறை நுழைவு போராட்டத்தை செய்து அனைத்து ஜாதியர் அச்சத்தை நெஞ்சில் தைச்ச முள்ளுன்னு சொன்னார். 2006 கலைஞர் அவர்கள் அதை சட்டமாக்கி வேத பாடசாலைகளை உருவாக்கி அதற்கான நிறுவனங்களை பயிற்சி 234 பேர் பயிற்சி பெற்று ஆகமங்களை கற்றுக்கொண்டு நம்மள மாதிரி கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்கள நம்பிக்கை உள்ளவங்களை அனைத்து ஜாதியத்தை சேர்ந்தவர்களையும் பயிற்சி பெற்று வந்தபோது உச்சநீதிமன்றத்தில் போய் அதை தடை வாங்கினாங்க. தடை வாங்கினப்போ இப்போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இவருடைய தமிழ்நாட்டில் ஆட்சி வந்த பின்னால் 24 பேரை வந்து நியமித்தார். தமிழ்நாட்டில் உள்ள ஆகம கோயில் ஆகமம் இல்லாத கோயில்களை 24 பேரை நியமித்தார். அதில் வயலூரில் 2 அர்ச்சகர்களை இந்த ஜிஆர் சாமிநாதன் அந்த வழக்கில் போயிடுவது இது ஆகமத்துக்கு எதிரானது, அவர்கள் உடனடியாக பணி நீக்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு வழங்கியது இதே உயர்நீதிமன்றத்தை சேர்ந்த மதுரை கிளையை சேர்ந்த ஜிஆர் சாமிநாதன் அந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கினார். அதை எதிர்த்து இப்போ மேல்முறை அரசு உச்சநீதிமன்றத்திலே போயிருக்கிறார்கள். இப்போது சமீபத்தில் திருப்பரங்குன்றத்தில் நடந்தது காலம் காலமாக ஏற்றி வந்த தீபத்தை ஏற்றப்பட்ட அந்த உச்சி புள்ளியார் கோயிலே ஏற்றிட்டு வராங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்றைக்கி திருவண்ணாமலையில் தீபம் லட்சக்கணக்கான மக்கள் போகிறார்கள். அரசு அதற்கான ஏற்பாடுகளை வசதிகளை அவர்களுக்கான அனைத்து சௌகரியங்களும் அரசு கூட நல்லா செஞ்சு கொடுத்தாங்க, ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் அந்த மைல்கல்ல தான் ஏற்றணும்னு சொல்லி சரி இது ஆகம விதிக்கு உட்பட்டதுன்னு சொல்லிட்டேன். உடனே எல்லாம் குச்சான், நீதிபதி சொல்லிட்டாங்களே, சொன்னதுக்கப்புறமா இந்த அரசு பாதுகாத்து போட்டு போகிறதான வேலை எல்லாம் கத்துனாங்களே. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பெண்கள் போகிறதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, பெண்கள் அலோவ் பண்ணணும்னு சொல்லிச்சுல்ல, அது உச்சநீதிமன்ற தீர்ப்பு தானே. அந்த தீர்ப்பை எவனாவது மதிச்சிங்களா? பெண்களை விட்டவங்களை அலோவ் பண்ணிங்களா? அப்போ எங்கே போனீங்க? இந்த இந்து முன்னணி பிஜேபி அந்த காரணம் எங்கே போனான்? அப்போ ஆகமம் என்பது இவர்களுக்கு வந்து அதெல்லாம் கிடையாது. இவனுக்கு சௌகரியமாக எது வருதோ அதை ஆகமமாக மாற்றிப்பானுங்க. பாப்பானுக்கு எது சௌகரியமாக இருக்குதோ அதை ஆகமமாக மாற்றிப்பான். ஆகமத்துக்கு வழிமுறைலாம் கிடையாது. தடுப்பதற்கு இந்த ஜாதி திமுறுகளில் இன்றைக்கி வந்து நீதிபதிகள் வந்து நீதிபதி பற்றியே பேசினா 1 மணி நேரம் பேசலாம். 820 பேர் நீதிபதி போட்டிருக்காங்க, 630 பேர் அதில் பாப்பா நீதிபதி மட்டும். உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் இப்போது ராகுல் காந்தி கேட்டிருக்காரு, ஏன் இது அநியாயமாக இருக்குது, இதில் இதில் எப்படி நீதி கிடைக்கும் இவனுக்கிட்ட போனால்? குறிப்பாக எந்த பெஞ்சு வருதோ கரெக்டாக அந்த பெஞ்சுக்கு எடுத்துன்னு போய் இவனுக்கான தீர்ப்பை தொடர்ச்சியாக வாங்கிக்கிட்டே இருக்காங்க. மக்கள் தான் பெரியார் வந்து இதெல்லாம் பெரியார் அரசியல் சட்டத்தை எரிச்சார். அது வரைக்கும் அரசியல் சட்டம் எரிக்கிற வரைக்கும் அதுக்கு என்ன தண்டனை அரசியல் சட்டத்தில் இல்லை. உடனே எல்லாம் பதறிட்டான், என்ன சட்டத்தை கொளுத்த போறேன்ட்டார். ஏன்னா எப்படி ஒருத்தன் வருவான் அப்படி கொளுத்துவான்றது எவனுமே நினைக்கல. ஜாதியை பாதுகாக்கக்கூடிய அந்த பிரிவை நான் கொளுத்த போறேன்னு அறிவிச்சிட்டாரு. உடனே காங்கிரஸ் பீரியட் அப்போ காமராஜர்லாம் சேர்ந்து எல்லாம் இவர் பக்தவச்சலம் இவங்களாம் சேர்ந்து இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறப்போ ஒரு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடக்குது. அப்போ கடுமையாக வந்து திமுகவை பெரியார் எதுக்குறார் 57, காங்கிரஸை ஆதரிக்கிறார். அந்த நேரத்தில் சட்டமன்றத்தில் அண்ணா பேசினார், இதை பாருங்க நான் பெரியார் கூடயே இருந்துக்கிறேன், பெரியார் நான் வந்து சந்தோஷத்தில் குழந்தை மாதிரி குச்சி குச்சி சிரித்து பார்த்துருக்கிறேன், பெரியார் கோவப்பட்டு உச்சத்தில் கோவப்பட்டு நான் பார்த்துருக்கேன், பெரியார் ஒரு நாள் பயந்து நான் பார்த்ததே கிடையாது, நீ இந்த சட்டம்லாம் பெரியார் ஒரு மயிரை கூட கொடுக்க முடியாதுடா, அவர்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தணும் மரியாதான்னு சொன்னார். அண்ணா சொன்னார். திரும்பி அண்ணாவை எதிர்க்கிறார், கடுமையாக எதிர்க்கிற நேரம் காங்கிரஸை ஆதரிக்கிறாரு. ஆனால் அண்ணா சொன்னார் சட்டத்துக்கெல்லாம் அவர் பவுட மாட்டார், நீ போய் அவர்கிட்ட பேசு, முதல்ல பேசி நடத்து அப்படின்னாரு. பேச்சு அப்புறம் 3 ஆண்டு வரைக்கும் தண்டனை அதுக்கு கொண்டு வந்தாங்க. அப்புறம் அறிவிக்கிறாரு 3 ஆண்டு வரைக்கும் தண்டனை அறிவித்த பின்னால் பெரியார் அறிவிச்சு அன்றைக்கி போராட்டத்தில் 10,000 பேர் அந்த சட்ட எரிப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அதில் இறந்தவங்க 18 பேர் மேலே உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். இப்படியான ஒரு தியாக வரலாறு திராவிட இயக்கத்துக்கு இருக்குது. அதனால் இந்த சட்டங்கள் இது எல்லாமே மக்களுக்கு எப்பயுமே பெரியாருக்கு வந்து இந்த ஜனநாயகம் சட்டம் இந்த பாப்பான் இவங்களை பார்த்து அவனுக்கு வந்து எப்பயுமே வந்து இப்போ பிரிட்டிஷ்காரங்கிட்டே அவர் இந்த எது மேலே எனக்கு பற்று இல்லைன்ட்டார். இவனுக்கு வந்து அயோக்கிய பசங்க, இவனுக்கிட்டே இந்த நாட்டை குதிரை போனால் பாப்பானுங்க இதை கையில் வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் பண்ணுவானுங்க அவருக்கு அப்படியே தெரியும். தெரிஞ்சப்போ தான் சொன்னார் இது கருப்பு நாள்னு அறிவித்தார் சுதந்திர நாள். அப்போ பொதுச் செயலாளர் அண்ணா அவர் வந்து அதை வந்து வரவேற்று அறிக்கை கொடுக்குறாரு. ஆக பெரியார் வந்து ஒரு முதன்மையான கொள்கையாக சாதி ஒழிப்பு கொள்கையை தன்னுடைய லட்சியமாக வைத்து அதற்காக பல பேர் இன்றைக்கி பெரியாரை விமர்சனம் பண்ணுறோம், எல்லாருமே விமர்சனம் பண்ணுறாங்க. இது என்னன்னே புரியல, யாருக்கு தான் போராடினவர். காலகாலமாக பாப்பா வந்து பெரியாரை திட்டானா அது நியாயம் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய அதிகாரங்களை உரிமைகளுக்காக எதிர்த்தார். பாப்பா கண்டிப்பாக பெரியார் ஏற்றுக்க மாட்டான், திட்டுவான் தெரியும் நம்மளுக்கு. ஜாதி இந்துக்களாக இருக்கிறவனும் பெரியார் வந்து தான் சாதியெல்லாம் கெடுத்துட்டாரு,
இந்த இது மாதிரியான எல்லாரையும் வந்து இது பண்ணிட்டாரு, சாதி மறுப்பு திருமணம்லாம் பண்ணாரு. சாதி இந்துக்கள் எடுக்கிறாங்க. தலித்துகளை ஒரு பிரிவு இப்போ பல பேர் பெரியாரை எதிர்த்து அவர் தலித்துக்கு விரோதி, அவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட தலைவர்னு தலித்தில் சில தலைவர்கள்லாம் இன்றைக்கி விமர்சனம் பண்ணுறாங்க. இவன் சீமான் போன்ற எச்சங்க வந்து அவர் தமிழர்கள் இல்லை, திராவிடம் பேசி தமிழர்கள்லாம் கெடுத்துட்டாரு அப்படின்னு தமிழ் தேசியம் பேசி ஒரு இப்போ பெரியாரை விமர்சனம் பண்ணுறாங்க. சரி, பெரியார் தமிழ்நாட்டில் யாருக்கு தான் வேலை செஞ்சார்? எல்லா பக்கமும் பெரியாருடைய விமர்சனங்கள், எல்லா பக்கமும் பெரியாரை தூற்றுவது. இன்றைக்கி பெரியார் இறந்து 52 ஆண்டு நேற்று நினைவு நாள் போது. 52 ஆண்டு இறந்த பின்னாலும் ஒரு தலைவரை இன்றைய வரையும் விமர்சனம் பண்ணி அவன் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறான்? பார்ப்பனன் எனக்கு எடப்பாடியை வைத்து பெரியார் என்னும் திராவிட அந்த செவரை நான் இடிப்பேன் அப்படின்னு பேசுகிறேன்னா, நீ வந்து இவ்வளோ நாள் தமிழ் தேசியம் அப்படின்னு நீ பேசினால அந்த கடப்பாரெலாம் எங்கே போச்சு? அப்படி கடைசியாக எங்கே போய் நின்ட்டேன்? பாப்பாங்கிட்ட போய் நின்ட்டேன். இது நீங்கள் முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம். மைனர் தோழர் எல்லாருமே சொன்னாங்க, இவன் RSS உடைய ஆள், இவன் பிஜேபி பி டீமு, இப்போ ஏ டீமாகவே மாறிட்டான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பெரியாரை பார்ப்பன கடப்பாரை வைத்து இடிக்கிற. ஏண்டா பாப்பா இன்னைக்காவது கடப்பாரை பூச்சிக்கிறானா? எந்த பாப்பான் கடப்பாரை பூச்சிக்கிறான்? எந்த பாப்பா மம்முட்டி எடுக்கிறான்? அவன் தர்மபுள்ள வச்சே வேலையை முடிப்பான். அவங்ககிட்ட எங்கே கடப்பாரை இருந்தது? அந்த கடப்பாரை எங்கே போய் எடுப்போம் ஃபஸ்ட்டு நீ? அப்போ இவர்கள் எல்லாம் இந்த பார்ப்பன அடிவரிகளில் வர்ணாசிரம முறையை ஏற்றுக்கிட்டு, அதனால் இந்த நீதிபதிகள் பல தீர்ப்பு, ஐயா சொன்னது வெண்மணி தீர்ப்பு சொன்னார். கண்ணகி முருகேசனுடைய வழக்கு பார்த்து தெரியும் நம்மளுக்கு. போலீஸுக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறானே. முருகேசன் இறந்துட்டா போல கண்ணகி சாவில் இன்னையா சீக்கிரம் முடிஞ்சிச்சா? போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஃபோனே வருது, காதில் அதுக்கப்புறமா விஷத்தை ஊற்றி கொள்றாங்க. அந்த வழக்கு எவ்வளோ போராட்டம் பண்ணி அந்த வழக்கை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நீதிமன்றங்களில் இது பண்ணி போய் அதை வாங்கிறதுக்கு எவ்வளோ இன்னி வரைக்கும் அது பேசப்படுற ஒரு வழக்காக அந்த வழக்கு இருந்தது. அந்த நீதிமன்றம் காவல்துறையெல்லாம் அதில் தண்டிக்கப்பட்டாங்க. சங்கர் கொலை வழக்கில் இப்போ என்ன நடந்தது? அவங்க அப்பாவை கீழ் நீதிமன்றம் கன்வென்ஷன் பண்ணிச்சு. உயர் நீதிமன்றத்தில் அவங்க அப்பாவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அப்பா அம்மாவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அரசு உச்ச நீதிமன்றம் போச்சு. அங்கே போய் அந்த கொலையை பண்ணி வந்த பின்னால் கௌசல்யாவுடைய அப்பா அம்மாவே அங்கே பிஜேபி ஜாதி இந்துக்கள்லாம் ஒரே ஜெயிலேருந்து வரப்போ எவ்வளோ பேர் தூக்கி எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க பயன்படுத்தினாங்க அந்த வழக்கில். இப்போ நீதிமன்றங்களிலே பல வழக்கு. கோகுல்ராஜ் வழக்கில் என்ன நடந்தது? அவன் எவ்வளோ நாள் ஆட்டம் காமிச்சான், வீடியோலாம் போட்டான். போய் அங்கேருந்து வீடியோ போடுறது, இங்கேருந்து வீடியோ போடுறது. அப்போ திராவிடர் விடுதலைக்காக தான் நாமக்கல்லே ஒரு குளத்தூர் மணி அண்ணா ஒரு தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும். முதல்ல அறிக்கை அவர் தான் கொடுத்தாரு. அவனை தேடப்படுற குற்றவாளியை அறிவிக்கணும், அவனுடைய சொத்தை முடக்கணும்னு சொல்லி முதல்ல அந்த போராட்டத்தில் அவருடைய அறிக்கை தான். அதுக்கப்புறமா தான் அவனுடைய சொத்தையும் அவன் தேடப்படுற குற்றவாளியாக அறிவித்தாங்க. அதில் அந்த டிஎஸ்பி அவங்களை எவ்வளோ டார்ச்சர் பண்ணி சூசைடே பண்ணிட்டாங்க அவங்க. இப்போ நீதிமன்றங்கள் எல்லாமே வந்து இந்த அதிகாரிகளும் அதிகார வர்க்கமும் பார்ப்பனர்களும் இன்றைக்கி எல்லா வழக்கிலுமே இன்றைக்கி வந்து அப்படிலாம் வந்து நீதி இருந்து நேர்மையெல்லாம் எந்த வழக்கிலுமே கிடைக்கிறது கிடையாது. இப்போ பல வழக்குகளை நம்ம பார்க்குறோம், சொல்லிகிட்டே இருக்க முடியும். ஒரு வழக்குலையும் வந்து நம்ம போராடி சாதாரண ஒரு SC/ST வழக்கு போய் ஒருத்தர் பதிவு பண்ணணும்னா சாதாரணமாக பண்ணிட முடியாது. ஒரு SC/ST வழக்காக பதிவு பண்ணுறதுக்கு அதுக்கு பெரிய போராட்டம். அதுக்கு 4 அரசியல் கட்சிகள் இருக்கணும், இயக்கங்கள் இருக்கணும், அது கூட போய் நிற்கணும், அதை காவல் நிலையங்களை SP வரைக்கும் பேசணும். போராடி தான் ஒரு FIR ஒரு CSR வாங்குறதுக்கு நம்ம அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ஒரு SC/ST ஆக்டில் போய் நம்ம ஒரு பதிவு பண்ணோம்னா இப்போ அதை எடுக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. அது எதிர்ப்பான குரலை பேசுவது. ஆக ஜாதி அமைப்பு முறைகளை தொடர்ச்சியாக நீங்கள் வந்து திராவிட இயக்கங்கள் ஒரு 100 ஆண்டுகளாக நாம் போராடி ஒரு சில உரிமைகளை இன்றைக்கு ஓரளவுக்கு ஒரு முதல் தர பட்டதாரியாக இனி தான் நம்ம படிச்சிருக்கோம். இவங்கெல்லாம் கேட்குறேன், என்ன செஞ்சு கீச்சிங்கன்னு கேட்குறாங்கல்ல. கீழ்ச்சது பல பட்டியல் இருக்குது. எவ்வளோ கீழ்ச்சிருக்கேன். எனக்கு முன்னாடி பேசின ஐயா கூட சொன்னார், நான் பேண்ட் ஷர்ட் போட்டிருக்க முடியுமா, நான் இன்னைக்கு ஒரு அதிகாரி ஆயிருக்க முடியுமா பெரியார் இல்லைன்னா. இவங்க தமிழ்நாடை வந்து ஒரு குறி வைத்து இன்றைக்கு அவர்களுடைய அரசியல் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது தமிழ்நாட்டை பிடிக்கணும். அதுக்கு விஜய் போன்ற, சீமான் போன்ற, இந்த அர்ஜுன் சமத்து போன்ற, ரவிக்குமார் போன்ற பல்வேறு முகங்களை இன்னைக்கு தென் மாவட்டங்களில் கிருஷ்ணசாமி போன்றவர்களை அவர்களுடைய ஆளாக மாற்றி, இதில் உண்மையிலேயே பெருமையாக சொல்லலாம், இந்தியாவிலே விடுதலை சிறுத்தைகள் தலைவர் மரியாதை திருமா அவர்கள் தான் சனாதன எதிர்ப்பையும் இந்த பிஜேபி கொள்கை ரீதியாக எதிர்க்கக்கூடிய ஒரு லீடராக, ஒரு தலைவராக, இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியான தலைவராக இன்றைக்கு அண்ணன் திருமாவளவன் இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எவ்வளோ சொல்லிட்டார், எனக்கே எவ்வளோ வேலை பேசுனாங்க, எவ்வளோ போனானுங்க,
அப்போ எல்லாரையும் இன்றைக்கி வச்சு தமிழ்நாட்டை குறிவைப்பதற்கு காரணம் என்ன? இன்றைக்கி நம்ம ஓரளவுக்கு கல்வியில், வேலைவாய்ப்பில், இந்தியாவில் எல்லா வளர்ச்சியும் இன்றைக்கு இந்த சனாதனவாதிகள் இன்றைக்கி வந்து பல புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வரோம். நீ அதை ஏற்றுக்கிட்டால் தான் உனக்கு 2500 கோடி நிதியை நீ என் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை எடுத்துக்கிட்டால் தான் நான் உனக்கு நிதியே தருவேன். ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கு நம்மளை மிரட்டுகிறான். நம்மக்கிட்ட வரி வாங்குறான், நம்மளுடைய தர வேண்டிய நிதி. ஆனால் நீ இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் உனக்கு நிதி தரக்கூடிய அதிகாரம் நான் தர முடியும் என்ற திமிரு இவங்களுக்கு எங்கேருந்து வந்தது? நம்ம முதலமைச்சர் சொன்னார், நீ தரலனா போடா, நாங்களே எங்கள் பட்ஜெட்டில் ஒதுக்க சொல்லி 2500 கோடி ஒதுக்கி நம்ம கல்வி ஆண்டுக்கான நிதியை நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டே அதை ஒதுக்குச்சு. அப்போது இது ராஜாஜி காலத்தில் கொண்டு வந்தது. ராஜாஜி காலத்திலே இவர்கள் இதே புதிய கல்விக் கொள்கை என்று இப்போ கொண்டு வந்த போது அது குலக்கல்வி திட்டம் என்று பெரியார் அன்றைக்கு கடுமையாக எதிர்த்தார். இவன் ராஜாஜி சொல்கிறது வந்து அதுக்குள்ள எஜுகேஷன் பாலிசிலாம் கிடையாது, அது குலக்கல்வி திட்டம். தோழர்களே தயாராக இருங்க, நான் ஒரு தேதி அறிவிப்பேன், பெட்ரோலும் தீப்பந்தமும் தெரியாது, தயாராக வச்சுங்க, அகரகாரத்தெல்லாம் கொளுத்துங்கன்னார். அப்போ கூட ராஜாஜி வந்து அந்த சட்டத்தை திரும்ப பெறல, ஆட்சியிலேருந்து பதவியிலேருந்து விலகி போயிட்டான். அப்புறம் காமராஜர் வந்தார். காமராஜர் பெரியார் சொன்னார் இதெல்லாம் மூடிட்டான், ஆரம்ப பள்ளி இருக்குது. அப்புறம் காமராஜர் ஒரு 12,000 பள்ளிக்கூடங்களை திறக்கிறார். அப்புறம் அப்பயும் பிள்ளைங்க வரல, மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரோம். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த பின்னால் படிப்படியாக திராவிட இயக்கம் வந்த பின்னால் சிறப்பு கொடுத்தோம், சைக்கிள் கொடுத்தோம், லேப்டாப் கொடுத்தோம், யூனிஃபார்ம் கொடுத்தோம், பஸ் பாஸ் கொடுத்தோம். எதையாவது கொடுத்து படி 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 என்று இன்றைக்கு நாம் படிக்க வைத்ததனுடைய விளைவு இன்றைக்கு இந்த அரசு பெண்களுக்கான புதுமை பெண் திட்டம், காலை உணவு திட்டம் கொடுத்து நாம் எப்படியாவது படிக்க வைக்கிறதுக்கான அதிகப்படியான பட்ஜெட்டை இந்த நம்ம தமிழ்நாடு அரசு தான் ஒதுக்குகிறது. ஆனால் இந்த காலை உணவு திட்டம் வந்தோடனே தினமலன் ஒரு பத்திரிக்கை இருக்கான், அவன் எழுதுறான் 2 வேளை சாப்பிட்டு பேடுறானுங்க அப்படின்னு எழுதுறான், கக்கூஸ் நிர்வாகிறது அப்படின்னு ஒரு பார்ப்பன பத்திரிகை. இவன் ஏன் போய் கக்கூஸ் எட்டி பார்க்குறான்னு தெரியல. நீ தானே சாப்பிட்ற, உண்டை கட்டி சாப்பிட்ற, உன் கோயிலையும் போடுறாங்கல்ல, நீ நல்லா தூண்டுறல, எங்கள் குழந்தைக்கு சோறு போட்டால் உன் வயிறேண்டா எரியுது, உன் வயிறேன் எரியுது, 2 வேளை கூட இல்லை 4 வேளை கூட போட்டோம் சாப்பிட்டோம். அப்போ இவங்களுக்கு வன்மம். இந்த அரசு மீது பொய்யான ஒரு குற்றச்சாட்டுகளை வைப்பது, பொய்யான தகவல்களை பரப்புவது என்கின்ற பல வேலைகளை ஆர்எஸ்எஸ் பிஜேபி மூலமாக பல தமிழ்நாட்டிலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. புதுவையெல்லாம் இடபிள்யூஎஸ் வந்துச்சு, இந்தியாவிலே தமிழ்நாட்டில் வந்து தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல, எல்லா இடத்துலையும் கொண்டு வந்துட்டான். ஒரு காலத்தில் என்ன சொல்லியிருந்தான், இடஒதுக்கீடு படிக்கிறதுலாம் வந்து தகுதி தேர்வு போகணும்னு சொல்லியிருந்தேன். யார் சொன்னது? இதே பார்ப்பானுங்க. டாக்டராக இருந்தவங்களாம் வந்து பெருக்கிற ரோட்டில் பெருக்கிற மாதிரிலாம் போராட்டம் பண்ணான், நாங்களாம் பெருக்க போகிறதா அப்படின்னு. தகுதி திறமை போன சொன்ன பார்ப்பான். இன்னைக்கு இடபிள்யூஎஸ் வந்தவொடனே எப்படி அவன் வந்து இப்போ தகுதி திறமை போவாதா? தனக்கு 10% 20% தகுதி திறமை போவாதா? அப்போ இதை ஏற்றுக்கிறான். அப்போ அதன் மூலிமா ஆல்ரெடி 90% நான் ஏற்கனவே சொன்ன நீதிபதி மட்டும்தான் சீஃப் செக்ரட்டரியில் இந்த ஒரு பட்டியலே வெளியிட்டாங்க. பாராளுமன்றவுடைய சீஃப் செக்ரட்டரியாக எவ்வளோ பேர் பிராமணர் இருக்கான், அதிகார மையத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, 100% அவன் தான் உக்காண்டிருக்கான். அது பார்த்தாலே இந்த இதில் வந்து இன்னும் கொஞ்சம் பேரையும் முழுசாக ஃபில் பண்ணுறதுக்கு அவங்க எல்லா மாதிரியான வேலைகளும் அவர்கள் செய்கிறார்கள். நமக்கு பல்வேறு பிரச்சனை இருக்கிறது. ஆனால் இங்கே தமிழர்கள் இந்த பிரச்சனையை பற்றிலாம் கேட்காம இன்றைக்கு இருக்கக்கூடிய இங்கேக்குள்ள ஜாதிய சங்கங்கள், குறிப்பாக இன்றைக்கு முதல்ல இந்த ஜாதி குரு பூஜையை தடை செய்யணும். எந்த ஜாதியும் குரு பூஜை கொடுக்கூடாது. பல இளைஞர்களை இன்றைக்கி அந்த குரு பூஜையை கெடுக்கிறானுங்க. ஏன்னா அது கீழ்மட்ட வரைக்கும் அந்த ஜாதி பெருமை வந்துச்சு. அருந்ததி மக்கள் வரைக்கும் இன்றைக்கி குரு பூஜை போகிறாங்க. ஒண்டி வரைக்கும் நாங்கள் குரு பூஜை பண்ண போகிறோம். திருப்பி அது ஒரு சாதிய முறையாக அந்த இளைஞர்கள் பார்க்குறோம். அந்த குரு பூஜைக்கு போகிற இளைஞர்கள்லாம் காரில் 100 பேர் ஏறிக்கிறான். ஜாதி வெறியை தூண்டுறான். பெரியார் காலத்திலும் ஜாதி இருந்தது, ஜாதி அமைப்புகளாக இருந்தது, ஜாதிய சங்கங்கள் இருந்தாங்க. பெரியார் பல ஜாதிய சங்க மேடையில் போய் பேசியிருக்கார். நாடார் சங்கத்தில் பேசியிருக்கிறார், ஆதி திராவிடர் சங்கத்தில் பேசியிருக்கிறார், பல ஜாதி சங்கத்தில் பேசியிருக்கார். அன்னைக்கு இருந்த ஜாதிய சங்கங்கள், ஜாதிய அமைப்புகள் எல்லாம் தங்களுடைய உரிமைகளுக்காக, தங்களுடைய இடஒதுக்கீடு உரிமைகளுக்காக, வேலைவாய்ப்புக்காக, அதுக்காக அன்னைக்கு இருந்த ஜாதிய தலைவர் சங்கங்கள்லாம் இருந்தது. ஆனால் அங்கே போய் பெரியார் கடுமையாக விமர்சனம் பண்ணுவார் அந்த சங்கங்களை. ஏய், நீ உரிமைக்காகனா கட்சி வச்சுக்க, நீ அக்னிலேருந்து பிறந்தேன், நெருப்புலேருந்து பிறந்தேன், இந்த பெருமை பேசுறதுலாம் அங்கே எங்கே போய் பேசுவார்னா அந்த வன்னியர் சங்க மாநாட்டிலே போய் பேசியிருக்காரு. அவனை திட்டி தான் பேசுவார். அப்போது அன்றைக்கி இருந்த சங்கங்களை இன்றைக்கி பார்க்குறோம். இன்றைக்கு அந்த கோகுல்ராஜ் வழக்கில் நீங்கள் குறிப்பாக பார்க்கணுன்னா, நீங்கள் சங்கர் வழக்கிலையாவது அவங்க அப்பா அம்மா சம்மந்தப்பட்டு கூலிப்படை வச்சு வைத்தார்கள். கோகுல்ராஜும்
அந்த கௌசல்யா கவுன்ராஜ் கௌசல்யா சங்கர் தான் கௌசல்யா திவ்யா ஆமாம் ஆமாம் அவங்களுக்கு அவங்க சம்மந்தமே கிடையாது. அவங்க ஏதோ கோயிலில் உட்காந்து பேசியிருந்துருக்கிறாங்க. இவன் ஒரு ஜாதி சங்க கட்சி நடத்துகிறான். 2 பேர் உட்காந்து என் ஜாதி பொண்ணுகிட்ட பேசுகிறேன்னு கூப்பிட்டு போய் கொலை பண்ணுறான். அவங்க வீட்டில் யாரும் சொல்லலை, அவங்க யாரும் அவனை பற்றி கேட்கல, இவன் யாரும் தெரியாது, அந்த பொண்ணு கூட யாருன்னு யுவராஜுக்கு தெரியாது. இது எவ்வளோ பெரிய ஆபத்து பாருங்கள். அந்த குடும்பம் கூட அந்த குடும்பமும் கிடையாது, இவன் யாருக்கும் தெரியாது. 2 பேர் நண்பர்களாக பேசிகிட்டு இருக்காங்க. அதை வச்சு அந்த பொண்ணை மிரட்டி கூப்பிட்டு போயிட்டு இந்த பையனை கூப்பிட்டு போய் வெட்டி கொலை பண்ணுறாங்க. இப்படி ஜாதி சங்கங்கள் இன்றைக்கு தீவிரமாக வந்து குறிப்பாக தென் மாவட்டங்களில் இன்றைக்கி பல கொலைகள் அந்த ரிப்போர்ட் சொல்கிறாங்க. தேவேந்திர குல வேளாளர்களும் நாடார்களுமான கொலை வந்து 250 கொலை வந்து 6 ஆண்டுகள் வந்துருக்குதுன்றாங்க. போன 3 ஆண்டில் மட்டும் 80 கொலை 2 தரப்புக்கும். தென் மாவட்டங்களில் அந்த சாதி ஒரு கயிறு கலர் கயிறு கட்டினா இந்த ஜாதி, சைக்கிளில் அந்தந்த படங்களை வரைஞ்சி போகுது, பைக்கில் அந்த கொடியை வரைஞ்சி போகுது, தெருவுகளில் அந்த அந்த அடையாளங்களோடு இருப்பது. அதற்காக இந்த அரசு வந்து பள்ளிகளில் ஒரு மாணவனை வெட்டி கொண்டார்கள், சின்னத்துறை சொல்லி ஒரு மாணவர்கள். அப்போது சந்துரு அவருடைய தலைமையிலே ஆணையம் ஒன்று போட்டார்கள். அப்போது அந்த ஆணையம் விசாரித்து இந்த மாதிரியான அடையாளங்களை பள்ளிக்கூடங்களிலே வைக்கக்கூடாது என்று சொன்னவுடன் உடனே இந்து முனையிலேருந்து எல்லாம் வந்துட்டான். இந்துக்கு ஒரு அடையாளங்கள் வந்து சந்துரு அழுகிறாரு, அது எப்படி அவர் கயிறு கட்டக்கூடாதுன்னு சொல்லலாம், அது எப்படி அவர் பொட்டு வச்சுன்னு வரக்கூடாதுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சந்துருக்கு எதிராக போராட்டத்தை செய்தார்கள். அந்த ஆணையத்துக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை செய்தார்கள். இன்றைக்கி இந்த அரசு வந்த பின்னால் காலனி என்ற எடுத்தவுடன் காலனி இனிமேல் இருக்கக்கூடாது, அடையாளம் இருக்கக்கூடாது, விடுதிகளில் வந்து எந்த ஜாதி பேரும் இருக்கக்கூடாது, சமூக நீதி விடுதி போகணும் அப்படின்னு சொன்னவொடனே ஏதோ ஒரு முயற்சி செய்கிறாங்க. காலங்காலமாக இருந்ததில் சின்ன சின்ன முயற்சிகள் செய்த பின்னால் அதற்கு விமர்சனம். நீங்கள் பேர் ஏற்றுட்டா ஜாதி போயிடுமா அப்படின்னு அதற்கு ஒரு விமர்சனம் செய்கிறார்கள். அப்போது ஜாதியை வந்து 2000 ஆண்டுமான பார்ப்பனர் கொண்டு வந்த ஜாதியை பார்ப்பான கேள்வி கேட்காம இன்றைக்கு அதை மாற்ற நினைக்கக்கூடியவர்களை எதற்கெத்தாலும் ஒரு இந்த பிரச்சனைக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க, அந்த பிரச்சனைக்கு நீங்கள் ஏன் பண்ணல அப்படின்னு செய்யக்கூடியவர்களை இன்றைக்கு திட்டமிட்டு பரப்பக்கூடிய வேலைகளை ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்றவர் செய்கிறார்கள். அதற்கு பல இன்றைக்கு நமக்கு இருக்கிற சோசியல் மீடியானா 1-2 தான். நம்ம புஷ்பராஜ் தோழர், மைனரு, இந்திரகுமார் தேரடி, மில்டன் போன்ற கரிகாலன் போன்றவர்கள் ஒரு குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஒரு 10-15 சேனல்கள் நம்மளுக்காக தீவிரமாக தொடர்ச்சியான அது ஒரு வேலையாகவே வைத்து பேசுகிறார்கள். ஆனால் அவன் சைடில் பார்த்தீங்கன்னா 100கணக்கான பேர்கள் வந்து பேசுகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிதி தராங்க. நீ ஒரு சின்ன ஆஃபீஸ் வச்சுருக்கியா, அவங்களுக்கு லேப்டாப்பா கேமராவா என்ன ஒன்றும் வாங்கி தரான், நீ டெய்லி இதை மட்டும் போடு அப்படின்னு பரப்புறதுக்கான ஆர்எஸ்எஸ் பிஜேபி இன்றைக்கு பல வேலைகளை செய்கிறார்கள். தமிழ்நாட்டை குறிவைத்து செய்கிறார்கள். ஆக நாம் தோழர்கள் இன்னும் தீவிரமாக 2026 தேர்தல் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல். அந்த தேர்தலில் நீங்களாம் யோசிச்சு பாருங்கள். இந்த திருப்பரங்குன்றம் மட்டும் எடப்பாடி ஆட்சியாக இருந்தால் என்ன ஆயிருக்கும்? கண்டிப்பாக போய் தர்கா மேலே ஏறி இடிச்சிருப்பானு. ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார். அவர் ஒரு விஷயத்தையும் பார்த்தா அமைதியாக இருக்கார், எந்த ரியாக்ட் பண்ணுறதில்லை. உதயநிதியாவது அப்பப்போ ஏதாவது சனாதனம் அது இது ஏதாவது பேசிடுறாரு, ஏதோ ஒரு விமர்சனம் வந்து போகுது. நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டார், ரொம்ப அமைதியாக இருக்கார். ஆனால் செயலில் வந்து ரொம்ப ஷார்ப்பாக ரவி எதுவுமே அச்சார் பாருங்க அங்கே உச்சநீதிமன்றத்தில், இவனில் இங்கே அச்சார் பாருங்க 144 கதறான். எப்படி நீ 144 எஜிஆர் எப்படி நான் கொடுத்ததப்பான்னு எப்படி 144 போடுவேன்? அதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் ஐயா மாதிரி ஒரு டிஎஸ்பி போய் பதில் சொல்லலாம். சட்டம் வந்து நான் நிறையா பார்க்கணும் அதனால் போட்டேன்னு சொன்னால் முடிஞ்சிச்சு. எனக்கு உளவுத்துறை ரிப்போர்ட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் போய் சொன்னால் கூட போதும், நீதிபதி பெரிய ஒன்று அவ்வளோ ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பல இடங்களும் நம்ம சொல்லியிருப்போம், தமிழ்நாடு வந்து இந்த மதங்களை வைத்து மக்கள் வந்து எப்பவுமே பிரிக்க முடியாது அவங்க. ஏன்னா வேளாங்கண்ணி இது ஒன்று இருக்குது. வேளாங்கண்ணிக்கு எங்கள் சென்னையிலேருந்து வட சென்னையிலேருந்து குறிப்பாக பல பேர் மாதா இந்துக்களாக இருக்கவங்க தான் இப்போ பாத யாத்திரையே வருவாங்க. மாதாவுக்கு வர வழியில் கல்பாக்கத்தில் பாய்ங்க தண்ணி கொடுப்பாங்க, பிரியாணி கொடுப்பாங்க. இது தமிழ்நாட்டுடைய சூழ்நிலை கல்ச்சரே வேறு. நம்ம பேசி பேசி அவங்கள பக்குவப்படுத்தி வச்சுருக்கிறோம். ஒரு 100 வருஷமாக பேசுகிறோம். கடுமையாக போய் பேசுகிறேன். பெரியார்லாம் வந்து கடுமையாக போய் அவர்கள்ட்ட உட்காந்து பேசி அதை பண்படுத்தி இன்றைக்கு ஜாதி சங்கமே வைத்திருந்தாலும் அவன் பின்னாடி ஜாதி பேரை போடாத அளவுக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. ஆக ஏதாவது அவதூறுகளை பேசுவது கொள்கை ரீதியாக எந்த எதிரும் கிடையாது. பெரியாரை பேசினா 3 விஷயம் தான் பேசுவானுங்க. ஒன்று வந்து தமிழை வந்து காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு, வளர்த்த பொண்ணே கல்யாணம் பண்ணினார், கீழ்வண்ணி பண்ணி வரப்போ
அதுக்கு பெரியார் வந்து அமைதியாக எதுவுமே பண்ணல. இந்த 3 பிரச்சனையை எப்போ பார்த்தாலும் இது ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போ இது 3 விட்டால் வேறு எதுவுமே பேச முடியாது பெரியார்கிட்ட. பெரியார் அவங்களால இந்த 3 விஷயத்தை வச்சுப்பானுங்க. ரொம்ப சீப்பான விஷயங்களை பேசுறது. ஆக நம்ம வந்து திருப்பி இவர்களுக்கு பதில் சொன்னாலும் அவர்கள் வந்து அதை வந்து ஒரு அவதூறுகளை பரப்புவது என்பதற்காகவே அதை செய்கிறாங்க. நம்ம 1000 நீங்கள் புக்கு போடும், 1000 சேனலில் பேசுங்க, எவ்வளோ விளக்கம் கொடுங்க, அவனுங்க பாருங்கள் தொடர்ந்து அந்த அவதூறை பேசிட்டே தான் இருப்பானுங்க. நம்ம ஒரு கட்டத்தில் சலிப்பாடு, இது எத்தனை வாட்டா பதில் சொல்கிறது, நம்ம திருப்பி இதையே பேசிகிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு கட்டத்தில் நம்மளுக்கே ஒரு விரக்தி வரும். அவன் சீமான் பேசுகிறான், ஏன் அவையார் யார் படிக்க வச்சது, வள்ளுவர் யார் படிக்க வச்சது, இவனெலாம் படிக்க வச்சானுங்க. அப்புறம் காமராஜருக்கு பிறந்தநாள் வந்துச்சுன்னா இவன் போடுறான், போஸ்ட் போடுறான், கல்வி கண் திறந்த காமராஜர். ஏண்டா அவன் படிச்சிட்டாரு, அப்புறம் ஏன் கல்வி கண்ணு ஏன் காமராஜர் இருந்தார்? அப்போ இந்த மூணது யார் கண்ணை இந்த 200 ஆண்டு வருஷமா? இந்த கேள்வி வருது இல்லை, அதுக்கு பதில் சொல்லணும்ல அவன். அதை சொல்ல மாட்டானுங்க. பத்திரிகையாளர்களை பார்த்து கேட்குறது, இவங்களாம் பலமுறை விவாதத்துக்கு கூப்பிட்டாங்க, நாங்கள் வர தயாராகிட்டோம், எல்லாம் யூடியூப் சொல்லணும், நாங்கள் பேசுறதுக்கு வரோம், நீ வாடா எங்ககிட்ட வாடா பேசுறதுக்கு. இந்த ஆம்புலன்ஸ் வச்சு ஏற்றாத குறை தான் அவனை, முஞ்சா வந்து பாரு பேசிதான் பாருன்ற மாதிரி கூப்பிட்றாங்க. அவன் நம்ம பத்திரிகையாளர் பாவம், ஏதோ அந்த 2 பத்திரிகையாளர் மாட்டேன் கரிகாலெலாம் போனாக்கா, கரிகாலா உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்குது, நீ வராது கேள்வி கேட்குறவங்கள பார்த்தா. இவனை கேள்வியே கேட்காத பாவம் ஏதோ ஒரு நிருபர் இருக்காங்கல்ல, அவங்கள போய் நீ சொல்லு, அவங்கள கேட்கறது. ஆக இவர்களுக்கு இந்த அவதூறுகளை நாம் தொடர்ந்து மறுப்போம். சாதி ஒழிப்பு கொள்கையிலும் மூட நம்பிக்கை, இந்த கொள்கைகளை நாம் மக்களிடையே தொடர்ந்து பேச வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா நவீனமாக வந்துச்சு, ஜாதிலாம் நீங்கள் வந்து நவீனமாக மாற்றிக்கிட்டான், அவன் நவீனமாக மாறிடுறான். இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், நீங்கள் சேனலில் ஓப்பன் டிவி பார்த்தீங்கன்னா பல ஜாதி மேட்ரிமோனி வந்துச்சு, 1 இயர் மேட்ரிமோனி, எல்லா ஜாதிக்கும் மேட்ரிமோனி வந்துச்சு. விளம்பரம் வெளிப்படையாக பண்ணுறான். நான் திருமூர்த்திட்ட சொல்லியிருக்கேன், ஒரு வழக்கு போடுறோம், அதுக்கு அதை பேன் பண்ண சொல்லி அதுக்கு ஒரு வேலை செஞ்சிட்ருக்காங்க வெளிப்படையாக. ஜோசியம் காலையில் எல்லா சேனலும் இருந்தால் எல்லா டிவியுமே இன்றைக்கி ஜோசியம் சொல்கிறான், நல்ல நேரம் கெட்ட நேரம், காலையில் சேனலை திறந்தா. யூடியூப்பில் பல இது மாதிரியான இந்த மாலை ஒன்று போகிறானுங்க, கருங்காலி மாலை, அதை போட்டு விற்கிறான் 2000 ரூபாய். இன்றைக்கி இந்த காலத்தில் நம்புகிறான், கருங்காலி 2000 மாலை போட்டால் நல்லா இருக்குன்னு வாங்குறான். இப்படி பல இவனுக்கு என்னதான் சொல்கிறதுன்னு தெரியல. வளர்ச்சி அழிவு வந்துச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் வந்தாலும் கூட இன்றைக்கி அந்த மூட நம்பிக்கை இருக்குது. அப்போ ஐயாவுடைய மாதிரியான பிரச்சாரம் தேவை. நாங்களே இடையில் அப்படி ஒன்று இருந்தது பண்ணாமல் இருந்தோம். கடைசியாக தான் குளத்தூரில் நாத்திகர் விழா நடத்தணும், அப்படி பிரேக் விட்டோம். ஏன்னா அது வேண்டாம், நம்ம நேரடியாக வந்து மூட நம்பிக்கை ஒழிப்புனா அது இந்து மத ஒழிப்புன்னு தான் நினைக்கிறானுங்க, மக்கள்கிட்ட அப்படி கொண்டு போகிறானுங்க, நம்ம அதை செய்ய வேண்டாம் அப்படின்னு எங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்ததுனால செய்யாமே இருந்தோம் ரொம்ப நாளாக. ஆனால் அதை விட என்ன ஆகுதுன்னா, அதில் அடிப்படை கொள்கையாக அதை நம்ம பேசாமல் விட்டால் அது எல்லாத்துலேயும் போய் நின்றுது. அப்போ அடிப்படையாக அந்த கொள்கையை நம்ம பேசியே ஆகணும். இவனுங்களாம் ஒன்றும் இல்லை, இவனுக்கு பக்திக்கெலாம் ஒன்றும் மக்கள்லாம் வந்து ஒன்று இவனுக்கு நினைக்கிற மாதிரிலாம் முருகனை இவனுக்கு ஒன்றும் காப்பாற்ற போகிறதில்ல. மக்கள் ஆல்ரெடி கும்பிட்டுருக்காங்க. நம்ம எத்தனை போனாலும் நம்மளுடைய பிரச்சாரத்துக்கு கோயிலே கரண்ட்டை கொடுக்குறாங்க. யாரும் மக்கள்லாம் எதுக்குதான் இல்லை. பெரியார் கட்சினாக்கா அவங்களுக்கு தெரியும், ஏன்பா அவங்க வந்து பெரியார் இல்லை, நம்ம என்னப்பா பக்திலாம் இருக்கட்டும்பா, பெரியார் நம்ம நம்பிக்கைக்கு வேணால் எதிராக இருப்பார், ஆனால் நம்ம உரிமைக்கு அவர் தான் போராடுறாருன்னு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். எல்லா பக்தரும் அப்படி தான் நினைக்கிறான், நம்ம நம்பிக்கைக்கு எதிராக பெரியார் இருந்திருக்கிறார், ஆனால் நம்மளுடைய உரிமைக்காக போராடினவர் பெரியார். அவர் இல்லைன்னா நாங்களாம் அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாரும் அதான் சொல்லுவாங்க, அவர் இல்லைன்னா நாங்கள் எப்போ படித்து வந்துருக்க முடியும், அவரால் தான்ப்பா படிச்சுன்றதை எல்லா பாமர அடித்தட்ட மக்கள் வரைக்கும் பெரியாரை வந்து தெரியும். அதனால் இவனுங்க பெரியாரை தமிழ்நாட்டிலேருந்து அகற்றணும், இது பெரியார் மண் இல்லை அப்படின்னு வந்து இவனுங்க பேசுகிறதெல்லாம் வந்து நடக்காத காரியம். அதை விட நம்ம தீவிரமாக வேலை செய்ய வேண்டிய நம்ம வந்து பெரியார் சாவர வரைக்கும் மக்களோட தொடர்பில் இருந்தார், மக்களோடு பேசியிருந்தார், மக்களோடு அவர் எழுதியிருந்தார், ஏதோ ஒரு வடிவத்தில் மக்களோடு தொடர்பில் இருந்தார். நாம் அதை தொடர்ந்து செய்வதன் மூலமாக தான் இந்த மக்களை பண்படுத்த முடியும். அதனால் தொடர்ந்து நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கிறது, பிரச்சாரங்கள் அதிகமாக தேவை இருக்கிறது. ஒரு பிரச்சனைகளுக்கும் நம்மளுக்குள்ளே இன்றைக்கி நான் இங்கே தீனா வந்த பண்ணால் பார்த்துக்கிறேன், சென்னையில் கூட நாங்கள் திராவிடர்காங்க நாங்கள் கூட்டம் வரமாட்டாங்க, இப்படிலாம் இடம் தர மாட்டாங்க, எங்களோட இணைஞ்செல்லாம் வரதில்லை. இப்போ உதவும் அமைப்புகள்லாம் ஒரு தோழமை அமைப்புலாம் இப்போ, ஆனால் இங்கே மட்டும் தந்தை பெரியார் திராவிடர் கழகம், பெரியார் சங்கம், திராவிடர் விடுதலை எல்லாம் இணைஞ்சு ஒரு போராட்டம் ஒரு கூட்டம்னா எல்லாரும் வராங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லா அமைப்புகளையும் இணைச்சு செய்கிறது என்பது. இணைஞ்சு ஏன்னா எதிரி பலமாக இருக்கான், நம்ம வந்து இன்னும் பலமாக செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அதை கண்டிப்பாக பெரியார் மண்ணில் இந்த காவிகளை துரத்தி அடிப்போம். இருந்தாலும் எல்லா அரசியல் ஒரு பலவீனம் இருக்கும், அந்த மாதிரி இருந்தாலும் ஓரளவுக்கு உரிமைகளை பேசக்கூடிய, ஓரளவுக்கு கொள்கை ரீதியாக இந்தியாவிலே
கொள்கை அடிப்படையில் எதிர்ப்பது திராவிட இயக்கம், அது திமுக அரசு தான் எதிர்த்து கொண்டிருக்கிறது இந்த சனாதன சக்திகளை. அந்த அளவுக்கு ஒரு நல்ல அரசு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து கல்வியிலும் வேலைவாய்ப்பையும் வளர்ச்சியிலும் நாம் முன்னோடி இருப்பதற்கு தொடர்ந்து இந்த அரசு நமக்கு தேவைப்படும். இப்போ நம்மளே ஒரு மூச்சு உண்ணா கூட இந்த அரசு தான் நமக்கு விட முடியும் போலகுது. ஏன்னா இவங்க எல்லாம் இப்போ எல்லாரும் பார்த்தா எல்லாரும் போயிடுவாங்க போலகுது. எடப்பாடி ஆல்ரெடி பார்த்தோம், காலையே கிடையாது. விஜய் இவன் எல்லாருமே இப்போ RSS பிஜேபி கூட போயிட்டாங்க. இது பெரிய ஆபத்தான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டுக்கு. இங்கே பாண்டிச்சேரி வந்து கடைசியாக பார்த்தோம், சூப்பராக ஒரு எஸ்பி அந்த அம்மா 40 பேர் நீங்கள் தமிழ்நாட்டில் சாவஸ்ட்டு வந்துருங்க, அமைதியாக நீ என்ன பண்ணணும்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த வீடியோ ஒன்று வந்தது, கண்ட்ரோல் பண்ணாங்க. அந்த அம்மா ஒரு மிரட்டினாங்க அவனை, புஷி ஆனந்தா அவனை. அப்போது இவங்க இளைஞர்கள் இன்றைக்கு அந்த மோகத்தில் போகிறாங்க. அந்த இளைஞர்கள் மத்தியில் நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கிறது. அவர்களையும் நம்ம தள்ளி விட்டுட்டு, எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு நம்ம வந்து நிற்க முடியாது. அவங்களையும் பக்குவப்படுத்த வேண்டிய தேவை நம்ம தான் இருக்குது. அவங்களே அரசியல்படுத்துறதுக்கான வேலை நம்மக்கிட்ட இருக்குது. நமக்கு பொறுப்பு இருக்குது, அவங்களுக்கு பொறுப்பு கிடையாது, நம்மளுக்கு பொறுப்பு இருக்கிறது. அதை நாம் இணைந்து செயல்படுவோம். இன்னும் உங்களோட துணை நிற்பேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.